நாடு முழுக்க தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தும் அதை நிறைவேற்ற முடியாமல் நிறைவேற்று மனுக்கள் தாக்கல் செய்துவிட்டு 8.8 லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இது சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்றத்தின் ஒரு உத்தரவில் அவங்களே இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. நிறைவேற்று மனு என்றால் என்ன? எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன், இபி என்று நடைமுறையில் சொல்லப்படுகிறது. ஒரு வழக்கு தாக்கல் செய்து ஒரு தீர்ப்பாணை, அதாவது சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக சிவில் வழக்கு தான். கிரிமினல் வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா அந்த தீர்ப்பு தானாக உடனே செயல்பாட்டுக்கு வந்துவிடும். ஆனால் சிவில் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அந்த தீர்ப்பை பெற்றவர் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்று மனு என்று சொல்லக்கூடிய எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் என்பது ஃபைல் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு மணி சூட், பணம் சம்மந்தப்பட்ட வழக்கில் ஏ என்பவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து விடுகிறது பிக்கு எதிராக. அப்போது அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பி வந்து ஏவுக்கு பணம், இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில், டிகிரியில். இந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு ஏ என்பவர் ஒரு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய நிறைவேற்று மனுவை தாக்கல் செய்யணும். நடைமுறையில் இது இபி என்று சொல்லுவாங்க. இது போன்ற நிறைவேற்று மனுக்கள் தான் 8.8 லட்சத்துக்கு மேற்பட்ட மனுக்கள் நிலுவையில் இருப்பதாக உச்சநீதிமன்றம் சொல்லி கவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெரியம்மாள் அண்ட் அதர்ஸ் என்ற வழக்கில் ஏற்கனவே 6 மாதங்களுக்குள் இந்த நிறைவேற்று மனுக்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அந்த உத்தரவுக்கு பிறகு 3.38 லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வந்திருக்கின்றன. இருந்தாலும் இந்த 8.8 லட்சம் வழக்குகள் தற்போது நிலுவையில் இருக்குது. இதையும் விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சாதகமான தீர்ப்பை ஒருவர் பெற்ற பிறகும் ஆண்டு கணக்கில் அவர் அதை நிறைவேற்ற காத்திருப்பது என்பது தவறு. அது ஒரு டிராவஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி வழுவுதல் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் உயர்நீதிமன்றங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கு கொடுத்து விரைவாக இந்த நிறைவேற்று மனுக்களை தீர்க்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க.